ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடைகளில் கிடைக்கிற வெஜ் மோமோஸ் வித் சட்னியோட வீட்லேயே டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மோமோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோமோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசையும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சோன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். 1.5 கப்பு மாவுக்கு நல்லா பெரிய சைஸ் மோமோஸாக 15 மோமோஸ் கிட்ட தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு மைதா மாவு எடுத்துக்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மோமோஸ் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாவில் கொஞ்சமாக பூரிக்கு மாவு எடுக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து கிராக் இல்லாமல் நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்காக ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணது, 2 கேரட் துருவுனது, 1 கப் கோஸு மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி துருவுனது, 6 to 7 பல்லு பூண்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணது, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2 சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2ஓட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் குறையிற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இது கூடவே 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்த்திருக்கோம். நீங்கள் மிளகாய் சேர்க்கலைன்னா மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு சைடாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக மோமோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு தேய்க்கும் போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இடைப்பட்ட அளவில் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு கடினமாக இருக்கும். ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். அதனால் 2க்கும் இடைப்பட்ட அளவில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு எந்த அளவுக்கு மாவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஸ்டஃபிங் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமா மாவை ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம சாரிக்கு மடிப்பெடுக்கிற மாதிரி மடிப்பெடுத்துகிட்டே வரணும். ஒவ்வொரு மடிப்புக்கும் விரலை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மடிப்பு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி சுற்றி மடிப்பெடுத்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கட் பண்ணிவிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. பார்க்கும்போது மடிப்பெடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மோமோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் எல்லா குழிகளையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோமோஸ் வச்சு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். மோமோஸை அதிக நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இது ஒரு சைடாக வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 5 to 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் இருந்தால் 10 to 12 சேர்த்திக்கோங்க. இது கூடவே 3 to 4 தக்காளியோட கடினமான பகுதியை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். மிளகாய் தக்காளி 2ம் சாஃப்டாகிற அளவுக்கு வேகணும். தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் எடுத்துக்கிறோம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தக்காளியில் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பூண்டை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்திக்கோங்க. இது கூடவே தக்காளி மிளகாய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ சட்னி நல்லா திக்காகி ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி மோமோஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா சாட் ஐட்டம்ஸ்க்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான மோமோஸ் அண்ட் சட்னி 2மே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.